அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைக்காக, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்காக, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இதற்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சில மாதங்களுக்கு அப்ளை பண்ணி அதற்கான டேட்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஏன் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை மீண்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னமும் கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமலே இருந்தது. அது இப்போது 2 மாவட்டங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அந்த 2 மாவட்டங்கள் என்னென்ன, மீதி ஓப்பன் ஆகாத மாவட்டங்கள் எப்போ வெளியாகும், அதே போல் எப்போ இந்த கிராம உதவியாளருக்கு மீண்டும் விண்ணப்பிக்கணும், அதே போல் ஏற்கனவே மற்ற மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணாமல் தவற விட்டவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, மகிழ்ச்சிகரமான அறிவிப்பும் கூட இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நமது சேனலில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தினமும் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு மொத்தமாக 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதில் உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, நம்ம இந்த வேக்கன்சியை நம்ம விண்ணப்பிச்சா கட்டாயம் நமக்கு அரசு வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், பகுதி நேரமாகவோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நிரந்தரமான ஒரு ரெகுலரான பேசிக்கான ஒரு ஜாப் தான், சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ரெடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு, சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது முழுக்க ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் மெத்தடுன்னும் போது அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு கட்டாயம் வேணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்காங்களே இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://tamilnadu.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா நீங்கள் நெட் சென்டர்லையும் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனை பார்த்துடுவோம், சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்காக தான், சரிங்களா? ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓனா தான் தெரியும், சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதே போல் கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு, சரிங்களா? ஸோ 2, 4, 6, 7, 8 மாவட்டங்களுக்கு இன்னமும் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதற்கு வந்து இன்று முதல், சரிங்களா, ஒரு 11 மணி வாக்கில் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில், சரிங்களா? ஸோ எல்லாருமே இன்றைக்கி ரெடியாக இருங்க, 11 மணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்துடுவேன். அதை பார்த்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பிடலாம், சரிங்களா?
ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு. இந்த எந்த ஏஜ்லேருந்து இந்த வேலைக்கெலாம் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அது முக்கியமாக ஓசி கேண்டிடேட்க்கு இந்த வயசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசியாக இருக்கீங்க, எம்பிசியாக இருக்கீங்க, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 39 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ இருக்கிறவங்களுக்கும் 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக இதற்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து 11,100 ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் வந்து கிடைக்குங்க. ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா கட்டாயம் இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குங்க. சரிங்களா? கட்டாயம் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் உண்டு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்சனலாக இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளோ தான் செலெக்ஷன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமும். ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதும் அதே போல் எக்ஸாம் எப்படி இருக்குன்றதையும் அப்ளை பண்ணும்போது அதாவது அப்ளை பண்ண வீடியோஸ்லேயும் நான் கொடுத்துருவேன். ஸோ எல்லாருக்கும் மறக்காமல் அடுத்த வீடியோ இருக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.